afternoon to all my friends here. And on behalf of Chettinad LCT, I extend my warm welcome to one and all. அதிசயம் நடக்கும்போது மழை வருமா? ஸோ அதனால் இதுவும் ஒரு அதிசயம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உலகத்திலேயே முதல் தடவை அந்த மாதிரி ஒரு டியூமரை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சென்னையில் செட்டிநாடு ஹெல்த் சிட்டியில் எங்கள் நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 சர்ஜரிஸ் பண்ணி ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் ஆக வேண்டிய ஒரு யங் பாய், ஓகே, கார்த்திக் இல்லைங்க ஒரு நிமிஷம், அந்த பையனோட வாழ்க்கையில் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களால முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், செட்டிநாடு எல்சிடி வந்து 2005 நாங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அன்னிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக மீடியா வந்து எங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் தடவையாக ரோபோட்டிக் கார்டியாக் சர்ஜரி, ரோபோட்டை யூஸ் பண்ணி கார்டியாக் சர்ஜரி பண்ண பெருமை வந்து செட்டிநாடு ஹெல்த் சிட்டிக்கும் சென்னைக்கும் தமிழ்நாடுக்கும் சேரும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் we kept on growing, and at every milestone of our growth you were there to support us and take that message across the community and benefit in overall. When we started as a medical college and a hospital, and today we are a landmark on OMR, 100-acre campus with ultra modern equipment and technology. The most important thing is not just the technology or the infrastructure or the expertise that we have. It is made comfortable and affordable to the patients. இன்னைக்கு ஹெல்த் கேர்ன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங். அதாவது ஒரு மனிதன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% of the Indian population become debtors, அதாவது கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. 5% ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா. ஸோ 5லேருந்து 10% வரைக்கும் கூட சொல்கிறாங்க. பட் ஆனால் எதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஏதோ சம் ரீசர்ச்சர்ஸ் சே தட் அப் டு 10% வந்து இன்றைக்கே நம்ம ஃபேமிலிஸ்லேயே நினச்சிக்கோங்க, ஒரு டக்குன்னு ஒரு கார்டியாக் சர்ஜரியோ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ நடந்திருக்கு, அதுக்கு டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோன்னா இன்றைக்கி நம்மளால் ஒரு 2 லட்ச ரூபாய் பேங்க்லேருந்து எடுத்து கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறோம். இல்லை, கண்டிப்பாக ஏதாவது பேங்க்கில் லோனோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கியோ கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெக்னாலஜிலையும் இப்போ வர்ற இந்த இதுலேயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஹெல்த் கேர் இல்லை. வி ஹாவ் டு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜன்ஸ், ஃபிசிஷியன்ஸ், ஈவன் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்ற கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து நாலேஜ் லெவல்ஸ் அதிகம் ஆயிடுச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வர்றவங்க எல்லாம் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி அவங்க கண்டிஷன் வராங்க. வரும்போதே டாக்டருக்கு இவங்களே எடுத்து சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் இதை மறந்துட்டீங்க போல இருக்குது, புதுசாக ஒரு மருந்து இதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் டாக்டர்ஸே போய் வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேஷண்ட் நாலேஜ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பேஷண்ட் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உங்களோட டெக்னாலஜி நீங்கள் கண்டினியூஸாக வந்து உயர்த்திக்கிட்டே போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குது. அது எப்படி வரும்? யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். எல்லாராலையும் முடியுமா? எஸ், சில பிஸ்னஸ் பீப்புள் கேன் இன்வெஸ்ட். ஆனால் அவங்களோட மோட்டிவ் வந்து மறுபடியும் அந்த பணத்தை வந்து எடுக்கணும். அவங்க அந்த பணத்தை மறுபடியும் எடுக்க முடியலைன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, புது டெக்னாலஜியை கொண்டு வர முடியாது. ஹெல்த் கேரில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டே கிடைக்காது, நம்ம பின் வாங்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆனால் லக்கீலி செட்டிநாடு குரூப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிஸ்னஸ் ஹவுசஸ், ஃபிலாந்த்ரபிஸ். இன்னிலேருந்து இல்லை, ஒரு 200 ஆண்டு காலமாக அவங்க வந்து ஃபிலாந்த்ரபியில் இருக்கிறாங்க. எத்தனையோ ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, என்ஜிஓஸு, ஒன்றுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இது வந்து தேவை. திஸ் பர்டிகுலர் ஹெல்த் சிட்டி இஸ் அ நீட் ஆஃப் த அவர் ஃபார் த கம்யூனிட்டி, ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க சின்னதாக.
இன்னைக்கு வந்து இது தமிழ்நாட்டிலேயே ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக வந்து இன்னைக்கு நிற்குது. அவங்க இது எப்படி லேண்ட்மார்க் ஆக்குனாங்கன்னு அப்படின்னாங்க, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் கொடுக்கணும், பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், பெஸ்ட் டெக்னாலஜி கொடுக்கணும். பட் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஸ்ட் டெக்னாலஜி வந்ததுன்னாவே அங்கே காஸ்ட் அதிகம் ஆகும். பட் ஆனால் நம்ம காஸ்ட் அதிகம் பண்ண வேணாம், எஃபோர்டபுள் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உறுதியாக வந்து அவங்க இருந்தாங்க. ஒரு கிளியர் மேண்டேட்டோட எங்களோட மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் எம்ஏஎம் ராமசுவாமி அவர்கள் எங்கள் சேர்மன், அப்புறம் எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்கள் எங்களோட எம்டி, முதல் நாள்லேருந்து எங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னாங்க இந்த விஷயத்த. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பைபிள் மாதிரி, ஓகே, ஒரு டிக்ஷனரி மாதிரி வந்து நாங்கள் வந்து அதை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். முதல்ல ரோபோட்டிக் அசிஸ்டட் கார்டியாக் சர்ஜரி நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ ரோபோட்டை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் கன்வென்ஷனலாக, அதாவது ரோபோட் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஹார்ட் சர்ஜரி எவ்வளவுக்கு பண்ணுவாங்களோ அதே செலவில் கார்டியாக் சர்ஜரி ரோபோட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நியூரோ சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர்டாலிட்டி மோர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்சன் எப்படி சிக் ஆகுறாங்க, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பாப்புலேஷன் எப்படி வந்து சிக் ஆகுறாங்க, எப்படி வந்து இறந்து போகிறாங்கன்றது ஒரு ஸ்டடி இருக்குது. அதான் மோர்டாலிட்டி மோர்பிடிட்டி ஸ்டடின்னு பண்ணுவோம். முன்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டுக்கு முன்னாடி, இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஏதாவது எபிடமிக்ஸ் வந்து சத்து போயிடுவாங்க. அதாவது ஒரு கலரா அந்த மாதிரி எல்லாம் வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். எந்த சைரன் தெரியுதோ இல்லையோ, ஆம்புலன்ஸ் சைரன் கண்டிப்பாக ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் எங்கேருந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கூட ஆம்புலன்ஸ் சைரன் இல்லாமல் இந்த சிட்டிக்குள்ளே இன்னைக்கு இந்த சிட்டியில் எந்த சிட்டிலையுமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நிறைய மோர்டாலிட்டி மோர்பிடிட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து சூசைட்ஸ் மூலியமாகவும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகம் ஆகிறதுனால, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இதனால அதுக்கப்புறம் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதாவது கன்வெர்ட் ஆயிடுச்சு. முன்ன வந்து இந்த மாதிரி கலரா, இந்த மாதிரி மலேரியா, இந்த மாதிரி இறந்து போகிறவங்க அதெல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். பட் ஆனால் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னு எதுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன்னாக்கா, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ஞாபகம். ஏன்னா எத்தனை தான் நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கிற பாதி பேரே ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஏன் நானே போட மாட்டேன் பைக் போகும்போது. அது என்னன்னு தெரியல, அது ஒரு ஸ்டிக்மாவா இல்லை ஹெல்மெட் போடக்கூடாதுன்ற இதுவா என்னன்னு தெரியல. பட் ஹானஸ்ட்டாக நமக்குள்ளே நம்மளே ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸில் பார்க்கும்போது வி நெவர் யூஸ் ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகினா ஃபஸ்ட்டு அடிபடுறது தலைக்கு தான். ஸோ தலைக்கு அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட். ஸோ அது நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் வேணும். ஸோ வி ஹவ் எக்யூப்டு நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் வித் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி இன்னைக்கு வேல்யூ இருக்கிற ஒரு மைக்ரோஸ்கோப் நாங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட், உலகத்திலேயே மிக சிறந்த டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வந்து இன்னைக்கு வாங்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுட்டு அதை வந்து ஏழைகள் கூட வந்து ஓகே தைரியமாக அங்கே வந்து எங்களோட சேவைகளை வந்து எடுத்துக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜி. நீங்கள் அந்த கேமரா எடுக்கிறாரு பாருங்க, அந்த கேமராலேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி ட்ரிப்பேன். டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே இல்லை இன்னைக்கு. நீங்கள் பார்க்குற டிவியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் எவ்வளோ எசென்ஷியலோ ஹெல்த் கேரில் அதோட ஒரு 10 மடங்கு எசென்ஷியல். ஏன்னா ஹெல்த்தே சரியில்லைன்னா அப்புறம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது? ஸோ அந்த டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வந்து அந்த டெக்னாலஜி ஒரு நல்ல எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர்ஸ், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல எத்திக்கல் மேனேஜ்மெண்ட், இது 3 வந்து ஒரு க்ரூஷியல் காம்பினேஷன், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் என்னைக்கு வந்து சரியாக இருக்குமோ அன்றைக்கி தான் சொசைட்டிக்கு வந்து அந்த பர்டிகுலர் பொருள் வந்து கரெக்டாக சேரும். அந்த காம்பினேஷன் செட்டிநாடு ஹெல்த் சிட்டி மூலியமாக இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இன்றைக்கி பேஷண்ட்டும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ எங்களால் முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் we are doing our best in healthcare and we are proving once and again every time that we are capable of doing the best in the world. இது வந்து 3வது வாட்டி நாங்கள் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொபாட்டிக் அசிஸ்டன்ட் கார்டியாக் சர்ஜரி டபுள் வால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு தடவை வந்து வால்வ் அண்ட் வி டிட் த சேம் பேஷண்ட் வால்வ் அண்ட் பைபாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தில். அதுவும் இப்போ வந்து இந்த டியூமரை வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கணும். இதுவும் வந்து உலகத்திலேயே முதல் தடவை பண்ணியிருக்காங்க. ரொம்ப
பெருமைக்குரிய விஷயம். ஓகே, இது கண்டிப்பாக உங்கள் மூலியமாக இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும். ஓகே, நிறைய பேர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செட்டிநாடு ஹெல்த் யோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட சேவைகளும் எங்களோட டெக்னாலஜியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, ஓகே, that you will take it further, okay, and see that more and more people learn about Chettinad Health City, okay, and what best services that we can provide, okay, and they get benefited out of this particular infrastructure, and that is the vision of hospital, and that can be brought out, okay, to the public only through media, and that is why we thought we'll call the media here today, okay, talk and tell them what we have accomplished. And it's not just the pride of Chettinad Health City, it's pride of Chennai and also all of us being Chennaiites. So with this I conclude, and one more important thing is in the particular patient வந்து CM ஸ்கீமில் வந்து இருக்காங்க. ஓகே, CM ஸ்கீம் தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலியமாக இவர் வந்து அட்மிட் ஆகிருந்தார். ஸோ அதனால் பேஷண்ட் வந்து இஸ் கவர்ட் அண்டர் தட். ஓகே, ஸோ இதே சர்ஜரி வந்து வெளியே பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து 4 to 5 lakhs ஆகிருக்கும். அவர் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துருந்தாங்க. ஓகே, பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அதை வந்து பார்த்து அது வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ CM ஸ்கீம் மூலியமாக பண்ணதால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் பர்டனு இல்லாமல் இருந்தது. ஓகே, ஸோ CM ஸ்கீம் மூலியமாக இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் தான். நார்மல் சர்ஜரிஸில் இந்த மாதிரி வந்து வெரி ரேரஸ்ட் சர்ஜரிஸ் கூட பண்ணுறாங்கன்றது வந்து அதுவும் வந்து அகெயின் இட் இஸ் சம்திங் டு பி நோட்டட் அண்ட் will be taken to the public, so that the public will also know that CM ஸ்கீம் மூலிமா இவ்வளோ நல்ல சர்ஜரிஸ், இவ்வளோ பெரிய சர்ஜரிஸ், இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சர்ஜரிஸ், இவ்வளோ ரேர் சர்ஜரிஸ் பண்ணுறாங்கன்றது கூட நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஓகே, வித் தட் ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஐ வில் லீவ் இட் டு ப்ரொஃபஸர் ரமேஷ். ஓகே, எங்கள் ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சர்ஜரி, head of the department of neurosurgery. Aprom the young gentleman there is Dr. Karthikeyan. He is consultant in our neurosurgery department. Avanga rendu per dhaan இந்த project இந்த surgery பண்ணிருக்காங்க. And Dr. Arun, again another young anesthetist. Anesthetistனா நாங்கள் ஜென்ரலாக விக்கெட் கீப்பர் அப்படி பேஷண்ட்டுக்கு பின்னாடியே இருந்து அந்த பேஷண்ட்டை வந்து அந்த சர்ஜரி பண்ணுற அளவு நேரமும் பேஷண்ட்டுக்கு பெயின் தெரியாமல் இருக்கிறதாக அந்த அனஸ்தீஷியா கொடுத்துட்டு, ஓகே, அந்த பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணி அந்த பேஷண்ட் மறுபடியும் அவங்க பேர் சொல்கிற வரைக்கும் அவரோட பொறுப்பில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப க்ரூஷியலான ஒரு, அதாவது இந்தியன் டீமுக்கு தோனி எப்படியோ தியேட்டருக்குள்ளே அருண் அப்படி. ஓகே, தியேட்டருக்கு வெளியே தெரியல, பட் தியேட்டருக்குள்ளே அவர் தான் வந்து தோனி கேப்டன் மாதிரி. ஓகே, ஸோ டாக்டரோட தலைமையில் இந்த டீம் வந்து 2 வாட்டி இந்த சர்ஜரியை பர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி மறுபடியும் அந்த பையன் வந்து ஓன் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்காக they have struggled. And with this I think I will ask Dr. Ramesh and Dr. Karthik to share the experiences, okay, what it was exactly and how they could make out this is the rarest surgery, and how do they feel doing this and contributing to the healthcare. Thank you so much. இந்த பேஷண்ட் வந்து எங்ககிட்ட வரும்போது பெரிய நெக் ஸ்வெல்லிங் லெஃப்ட் சைடில் இருந்து 2 வருஷமாக அந்த ஸ்வெல்லிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். தென் 2 வரத்துக்கு எங்ககிட்ட வரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதமாக நடக்கிறதுலேயும் அவருக்கு டிஃபிகல்ட்டி இருந்தது. கால் நடக்க முடியாமல் கொஞ்சம் நடக்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தது. உடம்பெல்லாம் நம்பனஸ் மரத்து போயிருந்தது. இதோட எங்ககிட்ட வந்தார். நாங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் தேர் வாஸ் ஸ்வெல்லிங், லார்ஜ் ஸ்வெல்லிங் அந்த லெஃப்ட் சைட் இந்த நெக். அண்ட் அது வந்து ஸ்பைனல் கார்டு மேலே போய் அழுத்திட்டு இருந்தது. அதனால் இந்த ஆப்ரேஷன் வந்து 2 ஸ்டேஜாக பண்ண வேண்டியிருந்தது. ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்பைனல் கார்டில் இருக்க அழுத்தத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஃபஸ்ட்டு அந்த உள்ளே போயிருந்த கட்டியை எடுத்து ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷனாக எடுத்துகிட்டு, அப்புறம் 2வது ஸ்டேஜில் அது மோர் டிஃபிகல்ட் ஆப்ரேஷன். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய் அதெல்லாம் அதை சுற்றி சரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆப்ரேஷன். ஸோ வி டிட் இன் 2 stages with an interval of about 2 weeks. பட் இந்த மாதிரி டியூமர் வந்து இந்த இடத்துல வர்றது காமனாக இருந்தாலும், பட் எது வந்து இதில் உலகத்திலே முதல் தடவை அப்படின்னு நம்ம சிஇஓ சொன்னார்னாக்க, அந்த மாதிரி இந்த கட்டி வந்து எப்பண்டைமாமான ஒரு கட்டி, ஒரு மாதிரி கேன்சர். அது வந்து நார்மலாக மூளைக்குள்ளேயும் ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளேயும் தான் வரும், வெளியில் வராது. அது வந்து கழுத்துக்கு வெளியில் இவ்வளோ பெரிய டியூமராக வந்தது வந்து உலகத்திலே எங்கேயுமே இது ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணல.
இந்த எப்பண்டைமோமான்ற கட்டி வந்து இதுதான் முதல் தடவையாக உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் we had the fortune to operate on such a tumor and present before you. இது டெக்னிக்கலாகவும் டிமாண்டிங் டியூமர், டிமாண்டிங் சர்ஜரி. அடுத்தது ஒன் ஆஃப் த ரேர் டியூமர்ஸ். இந்த அந்த அந்த ஏரியாவில் வர ரொம்ப ரேர் டியூமர். அதனால தான் இன்றைக்கி மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த சிஓ சொன்ன மாதிரி இது வந்து பேஷண்ட்டுக்கு நார்மலாக பண்ணியிருந்தாக்க ஒரு 4 to 5 lakhs ஆகிருக்கும் 2 ஸ்டேஜும் பண்ணுறது. ஐசியூவில் ஹாஸ்பிட்டலில் இருந்தது எல்லாம் சேர்த்து. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இது வந்து அவருக்கு செலவு எதுவும் இல்லாமல் பண்ணது. அதுக்கப்புறம் நான் ரேடியேஷன் அதுவும் காப்பீட்டு திட்டம் வழியாக பண்ணிகிட்ருக்காரு. அது ஆக்சுவலாக அது வரப்பிரசாதம் அந்த மாதிரி ஏழை ஜனங்களுக்கு. அடுத்தது வந்து எங்கள் நியூரோசர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணும். அது வந்து நாங்கள் காம்ப்ளெக்ஸ் நியூரோசர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே டூ அன்யூரிசம் ஆப்ரேஷன்ஸ், பிரெயினில் ரத்த குழாயில் வர நுணுக்கமான ஆப்ரேஷன்கள், கட்டி காம்ப்ளெக்ஸ் பிரெயின் டியூமர்ஸ், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு டியூமர்ஸ், ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன், டிஸ்க், காம்ப்ளெக்ஸ் ஸ்பைனல் ஃபிக்சேஷன்ஸ் எல்லாம் இங்கே செட்டிநாடு மருத்துவமனையில் பண்ணுறோம். அது தவிர இவர் சொன்ன மாதிரி ரோடு ஆக்சிடெண்ட் கேசஸ் we offer round the clock services for head injuries and spinal injuries. So it is a well equipped hospital with latest equipments, MRI, CT scan, and operating microscope, one of the best operating microscopes in the world. அது எங்ககிட்ட இருக்குது. இதனால் நாங்கள் எங்களால் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்க முடிகிறது மூளை அறுவை சிகிச்சையை பொறுத்தவரைக்கும். அதனால் இந்த விதத்தில் இந்த நோயாளிகளும் இளைஞரும் அவரோட அப்படியே விட்டுருந்தாக்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கால் வந்து நடக்க முடியாமல் போய் பெட் ரிட்டன் ஆகிருப்பார். would have become paralyzed fully. So we had operated at the right time, and now he is back to his normal work. And my colleague Dr. Karthikeyan was with me for all this throughout these operations, managing the patient. And Dr. Arun and Dr. Gopalakrishnan, both were in the anesthesia team. And Dr. Anantharamakrishnan, general surgeon, avarum vandar enga kuda. And most important thing is the pathologist. The biopsy report sonna Dr. Ramesh Rao, avaroda டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பெத்தாலஜிஸ்ட்டு எல்லோரும் வந்து இந்த டியூமரை வந்து டயக்னோஸ் பண்ணி எங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்க முடிஞ்சது. With these words, I thank everyone for your patient hearing and I welcome any questions. நடக்கிற கஷ்டமாக இருக்கிறது, கைகால் மரத்து போகிறது, அப்படியே கொஞ்சம் யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடக்க கம்மியாகும், ஸ்டிஃப்னஸாக இருக்கும், நடக்க முடியாது, பேலன்ஸ் இருக்காது, அந்த மாதிரி. வெளியே கழுத்து பக்கம் வரும்போது அவருக்கு மூச்சு குழாய், உணவு குழாய் அதெல்லாம் இந்த பக்கத்தை போகிறதுனால அது முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும், மூச்சுட சிரமமாக இருக்கும், மூளைக்கு ரத்த குழாயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அழுத்தறதுனால அதுக்காக விளைவுகள் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி எத்தனை பேர் சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது யோமா. இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியே இந்த கட்டி வேளாண் கட்டி இது ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வரும். ஸ்பைனல் கார்டில் வந்து உள்ள வர்றது கொஞ்சம் காமனாக வரும். ஸ்பைனல் கார்டுக்கு வெளியே கழுத்துக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதுனால எப்படி இத்தனை பேர் திருப்பி வரும் எப்படிங்கிறது நமக்கு இன்னும் மீண்டும் வருமாங்கிறது சொல்ல முடியாது. வேறு யாருக்கும் ஆமாம் மீண்டும் வருமாங்கிறது சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பார்க்கணுன்னா மெயினாக அந்த கட்டி தன்மை எவ்வளோ பெருசு இருக்குது, அது என்ன வகையான பிரச்சனைகள் கொடுக்கும், அனஸ்தீசியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ அவருக்கு மூச்சு இது விடுறது கஷ்டம் என்ன இருக்கும், ரத்தம் எவ்வளோ போகும், இந்த முக்கியமான மூளைக்கு ரத்த குழாய்கள் நரம்புகள் எல்லாமே இந்த கட்டி சுற்றுக்கனால அதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், ரத்தப்போக்கு அதிகம் இல்லாமல் இருக்கணும். ஒரு முக்கியமான கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் இது வழியாக வரும். கை நரம்புகள், கால் நரம்புகள், அந்த நரம்புகள்லாம் இது வழியாக வரதுனால அது டேமேஜ் ஆகாமல் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்து 2 ஸ்டேஜாக பண்ணுறதுனால இப்போ பின்பக்கம் தண்டத்தில் பண்ணுறதுனால அதுக்கு தனியாக பார்த்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். ஃபுட்டில் ஒன்றும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஃபுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரேடியோ தெரப்பி தான் மோஸ்ட்லி. இந்த கட்டி வகையான கட்டி ரேடியோ தெரப்பி நல்லாவே கேட்கும். அந்த வகையான ரேடியோ தெரப்பி நல்லா கட்டி முழுசாக எடுத்துட்டோம், இருந்தாலும் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல முதல் தடவைனால நமக்கு தெரியாது, அதனால் முன்னெச்சரிக்கையாக கொடுத்துக்கிறது நல்லது. உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம்னே சொன்னீங்க, இதுக்கு உங்களுடைய நியூ டெக்னிக், டிஃப்ரெண்ட்
இல்லை கன்வென்ஷனல் இது நம்ம சர்ஜரி தான் பண்ணோம். சாதாரணமாக என்ன பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணோம். எங்ககிட்ட மைக்ரோஸ்கோப்பு, லேட்டஸ்ட் மைக்ரோஸ்கோப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து உதவிகரமாக இருந்தது. அனஸ்தீசியா, இந்த மிஷின்ஸ், இந்த அதர் மிஷின்ஸ், கேட்ஜெட்ஸ் ஆர் தேர். எம்ஆர்ஐ வச்சு நல்லா துல்லியமாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இதெல்லாம் எங்களுக்கு உதவிகரமாக இருந்தது. பட் இது வந்து கட்டியை வந்து டயக்னோஸ் பண்ணுறது வந்து இந்த பயாப்சின்றது, அதை வச்சு தான் நம்ம என்ன கட்டின்றதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெய்னிங் டெக்னிக் அதை வச்சு கண்டுபிடிச்சி இது எங்களுக்கு சொன்னாங்க. பிரெயின் டியூமர் அதுவும் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டும் எந்த இடத்துல. ஆமாம், இல்லை அது கம்பேரபிள், ரெண்டுமே ஈக்குவலி டிஃபிகல்ட். இவர் தெரிஞ்சு குறைஞ்ச 2-3 வருஷம் வரைக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பல்ஜ் ஆகிட்டே வரும். ஸ்பைனல் கார்டு பக்கத்துலேருந்து கிளம்பி அந்த நரம்பு வழியே வெளியே வந்து கழுத்தில் இருக்கிற அந்த சதையெல்லாம் அப்படி நவுத்தி எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலாம் பல்ஜ் ஆகிட்டே வரும். ஸோ வெளியே தெரியும் போது சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே அப்படியே மறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேஜாக பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபைனல் கார்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி 70-80 கிராம் இருந்திருக்கும், 70 கிராம் இருந்திருக்கும். வெளியே பண்ணது எப்படி இருந்தாலும் 200 கிராம் கிட்டத்தட்ட இருந்திருக்கும். 200 கிராம் இந்த இடத்துல ஒரு 50 கிராமே பெரிய விஷயம். ஏன்னா இதில் எவ்வளோ ரத்த குழாய்கள் போகுது, இல்லை நரம்புகள் போகும்போது அந்த வெயிட் எல்லாம் சைஸ் பார்த்தோம்னா ஒரு 10-15 சென்டிமீட்டர் சைஸ் இருந்தது. நம்ம பார்க்குற கல் மாதிரி இருக்காது, பட் அது ஒரு கொலன்னு ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். கொழுப்போட கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்டோன் மாதிரி இருக்காது அந்த வெயிட்டு. பட் வெயிட் பார்த்தா சின்னதாக இருக்கும். பட் இந்த ஸ்பைஸ் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதான் நம்ம முக்கியம். அந்த மாதிரி இந்த கட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி இந்த கட்டி வராது. முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாரு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அவரை சொல்ல. நீ சொல்றியாப்பா வந்து சொல்லலாம். ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது முன்னாடி